இது ரொம்ப மெயின் அக்காட்ஸில் ஓப்பன்லேயே வராது, அந்த மாதிரி இருக்கும். அது ரெட் டொபாக்கோ வந்து ஒரு ஒரு ரொம்ப மாடர்ன் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது இந்த டொபாக்கோ வெண்ணிலாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃபீல் அதிகமாக இருக்கும், இதில் அவ்வளோ இருக்காது. ஒரு நார்மலாக சூப்பராக இருக்கும். ப்ளூடி ஷேனல் செம்ம பர்ஃப்யூம் இது. ப்ளூடி ஷேனலோடது லைட் அக்வாட்டிச் இருக்கும், ஓப்பனில் சிட்ரஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். செம்ம பர்ஃப்யூம் இது. இதெல்லாம் தனியாக நிறையா சொல்லலாங்க, பெரிய டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். அப்புறம் ஹார்லி டேவிட்சன், நம்ம ஷாப்பில் ரொம்ப குயிக்காக விற்கிற ஒரு பர்ஃப்யூமில் இதுவும் ஒன்று, ஹார்லி டேவிட்சன். ஆக்சுவலாக ஹார்லி டேவிட்சன்ங்கிற பிராண்டில் ஒரு லெஜெண்டரி அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் தான் இது, ஹார்லி டேவிட்சன். அரேபியன் உட்டி என்ன தெரியுங்களா? அரேபியன் உட்டி வந்து சொல்லப்போனால் ஸ்விஸ் அரேபியன் அப்படிங்கிற பிராண்டில் வர உட்டிங்கிற ஃப்ராக்ரன்ஸ். இதுவும் டாம் ஃபோர்டில் வர ஊது உட்டியும் சிமிலர் தான். அது பிடிக்கும்னா இது கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். குட் கேர்ள் கெரோலினா ஹெரராவோடது செம்ம பர்ஃப்யூம் இது, ஒரு உமன் இது. ஊது டொபாக்கோ இப்போ நான் சொன்னேங்கல்ல, ரெட் டொபாக்கோ பற்றி சொல்லும்போது அதோட ஆப்போசிட் இது. ஊது டொபாக்கோ வந்து ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்கும், ஆனால் இருந்தாலும் ஊது சூஃபி அளவுக்கு ஸ்மோக்கியாக இருக்காது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறதுங்க, நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குற மாதிரி வராது. ஊது டொபாக்கோ வந்து மேன்லியான ஒரு பர்ஃப்யூம். ஊது டொபாக்கோ வந்து எப்படின்னா, பெரும்பாலும் கவுண்டரில் நிற்கிறவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பர்ஃப்யூம். ஆன்லைன் ஆர்டருக்கு ரொம்ப யோசிக்கணும், அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காது. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங் இருக்கும், ஓப்பனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டொபாக்கோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வரும். பட் ரிசல்ட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அது போட்டோன்னே சில பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நம்ம போட்டிருந்தா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் ஊது டொபாக்கோ. கம்ஃபோர்டோடது ஹவாஸோட ரசாசியோடது ரசாசிங்கிற பிராண்டில் வர ஹவாஸ். நம்மக்கிட்ட ஹவாஸ் ஃபயர் இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. இது ஹவாஸ் அப்படிங்கிறது வந்து ஐஸோட சிமிலியர் மாதிரி. ஒரு பெஸ்ட் அத்தர் ஹவாஸ், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஆக்வா டிஜியோ, ஜியார்ஜியா அர்மானியோடது. ஆக்வா டைப் ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம். அரேபியன் ஊத் கரிமாத், அதாவது அரேபியன் ஊதுங்கிற ஒரு பிராண்ட் இருக்கும், அதில் கலிமாத் ஒரு பக்கா ஓரியன்டல் அரேபியன் ஃப்ராக்ரன்ஸ். ஸ்வீட்டாக இருந்து டவுனில் ஊதோட இது ரிசல்ட்டில் செம்மையாக இருக்கும், ஆனால் ஓப்பனில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். பட் ஆனால் ரஷீகா அந்த மாதிரி ஸ்வீட் இருக்காது, இது ஒரு டைப்பான ஸ்வீட், அந்த டாங்கோ மாதிரி வர ஸ்வீட். லைலத்துல் அவ்வல் ஏற்கனவே சொல்லிட்டேன், லைலத்துல் அவ்வல். அப்புறம் ரோசஸ் வெண்ணிலா ஃபார் உமன் இதுங்க, செம்ம பர்ஃப்யூம் இது. வெண்ணிலாவும் ரோஸும் ரெண்டும் ஈக்குவலாக டாமினேட்டாக, ஒன்றுக்கு ஒன்று டாமினேட்டாக இருக்க ஒரு மூணாவதா ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ரோஸ் இருக்கிற மாதிரியும் தெரியாது, வெண்ணிலா இருக்க சாக்கோமஸ்க் மாதிரியும் இருக்காது, அதே மாதிரி நார்மல் ரெட் ரோஸ் அந்த மாதிரி ஃப்ராக்ரண்டிக் ரோஸாகவும் இல்லாமல் ஒரு இதுக்கு ஆக்சுவலாக இதில் வேற நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இது தனியாக நான் சொல்லும்போது இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.